எல்லா காரியங்களை காட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும் என்றால் நாம் அனுதினம் எடுக்கின்ற தீர்மானங்கள் தான். இன்றைக்கு நீங்கள் நேற்றைய தினத்தில் எடுத்த தீர்மானத்தின் விளைவுகள் நீங்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு எடுக்க போகின்ற தீர்மானங்கள் நாளைக்கு எப்படி இருக்கும் என்று அது நிர்ணயிக்கின்ற காரியமா இருக்கின்றது. ஸோ தீர்மானம் என்பது தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது மனிதனுக்கென்றே தேவன் தந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு வெகுமதி, ஒரு விடுதலை என்று நான் சொல்லுவேன். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது மனிதனுக்கு முதலாவது தந்த ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக ஆலோசனை என்னன்னா தெரிந்து கொள்ளுதலை தேவன் தந்தார். ஆண்டவர் அவங்களுக்கு முன்பதாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று அவங்களுக்கு விவரம் கொடுத்து தேவன் அவர்களிடத்திலிருந்து சரியான தெரிந்து கொள்ளுதலை எடுத்துக்கொள்வார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு தேவன் அவருடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வதற்கு தீர்மானம் எடுத்த நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில சாபமும் தேவனிடத்திலிருந்து அவங்க பிரிக்கப்பட்டார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த வருடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டா இருக்கணும் என்றால் நாம் இன்றைக்கு எடுக்கின்ற தீர்மானங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று அது நிர்ணயிக்கும். அப்படின்னா நான் பேசுகின்ற தீர்மானங்கள் என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை உடுத்தணும், அந்த மாதிரி தீர்மானங்களை நான் பேசுவதில்லை. நான் பேசுகின்ற தீர்மானம் நம் வாழ்க்கையின் திசையை தாக்கம் செய்கின்ற தீர்மானம். ஏன்னா எங்க படிக்க போறோம், எங்க வேலை செய்ய போறோம், யாரை திருமணம் பண்ண போகின்றோம், எந்த இடத்துல நாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகின்றோம். இந்த தீர்மானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் அந்த திசையை அது நிர்ணயிக்கின்ற ஒரு காரியமா இருக்கின்றது.